Welcome to Learn with Invent. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து ஜாவா பத்தி பார்க்க போறோம். ஸோ ஜாவால வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜாவா எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜாவா எஃபெக்ட்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா GUI டிசைன் பண்ணுறதுக்காக. ஸோ GUI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸஸை டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாவா எஃபெக்ட்ஸில் வந்து லேஅவுட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி we will have a small introduction about ஜாவா. ஜாவாவோட ஃப்ரேஸ் கேட்டிங்கன்னா ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர். ஸோ ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர்னு ஏன் ஜாவாவை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு ஜாவா கோட் எழுதுறீங்க, அதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறீங்க. ஸோ அதே கோடை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லினக்ஸ் சிஸ்டமில் திருப்பி அந்த ஜாவா கோடை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரன் ஆகும். ஸோ அதனால தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாவா இஸ் கால்ட் அஸ் அ யூனிவர்சல் லாங்குவேஜ் translator for all computers. ஸோ என்ன டைப் ஆஃப் ஓஎஸில் நீங்கள் ஜாவா கோட் கம்பைல் பண்ணி ரன் பண்ணாலும் அதை வந்து நீங்கள் அடுத்து வந்து வேறு டைப் ஆஃப் ஓஎஸ்எஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா இஸ் வெரி ஈஸி டு லேர்ன் அண்ட் இட் இஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் ஃப்ளெக்சிபிள் லாங்குவேஜ். ஜாவா கோட்ஸ் ஆர் சிம்பிள் டு லேர்ன். இதோட சிம்பிளிசிட்டி மட்டும் இல்லை, இதில் வந்து செக்யூரிட்டியும் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் த யூஸ் ஆஃப் JVM ஜாவா வர்ச்சுவல் மெஷின். ஸோ ஜாவா கோட் யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம், ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் க்ரியேட் பண்ணலாம், என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணலாம், கேமிங் டிசைன் பண்ணலாம். ஸோ இனி நிறைய வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜாவாவுக்கு வந்து இருக்குது. ஸோ ஜாவாவை வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு வந்து we use IDEs. IDEs stands for Integrated Development Environment. ஸோ ப்ரொஃபஷனலாக ஐடி கம்பெனிஸில் என்னென்ன IDEs யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா IntelliJ, Eclipse, NetBeans. அப்புறம் லைட் வெயிட் ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா வித் பிளகின்ஸுக்கு லைக் VS Code, Sublime Text and Atom. ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லி, நான் வந்து புதுசாக ஜாவா கற்றுக்கிறேன், எனக்கு சிம்பிளாக இருக்கிற இன்டர்ஃபேஸஸ் போதும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் BlueJ and JGraphs. பட் ஆனால் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி யூஸ் பண்ணுறது Eclipse and IntelliJ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம Eclipse எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த Eclipse எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது கூட நம்ம ஜாவா எஃபெக்ட்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Eclipse எப்படி டவுன்லோட் பண்ணுறது அந்த அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ Eclipse டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூ கோ ஃபார் eclipse.org. ஒரு விண்டோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை வந்து நான் ரியல் டைமில் வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா Eclipseோட பேஜ் eclipse.org. அதில் வந்து டவுன்லோட்ஸ், ஸோ அதில் வந்து இன்ஸ்டாலர். ஸோ இன்ஸ்டாலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், டவுன்லோட் த Eclipse இன்ஸ்டாலர், அப்புறம் ஸ்டார்ட் தி Eclipse இன்ஸ்டாலர் எக்ஸிக்யூட்டபிள், செலக்ட் த பேக்கேஜ் டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன்லோடுன்னு நீங்கள் ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் x86_64. நெக்ஸ்ட் அகெயின் ஒரு டவுன்லோட். Eclipse வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆன ப்ராக்ரஸ் வந்து பார்க்கலாம். Eclipse டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ Eclipse ஆயிருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஃபோல்டரை. ஸோ டவுன்லோட் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா அதில் அப்ளிகேஷன் ஃபைலுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ரன் ஆகும். Eclipse IDE ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து கிரியேட் ஸ்டார்ட் கட் மெனு என்ட்ரின்னு போட்டிருக்கோம். ஸோ மெனுவில் வந்து Eclipse காட்ட போது கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட், உங்கள் டெஸ்க்டாப்லேயே ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி போட போகுது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து எரர் காட்டுச்சு அப்படின்னா ஃபெயில்டு டு கிரியேட் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இந்த இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டர் இருக்கு இல்லைங்களா, சி யூசர்ஸ் அந்த உங்கள் நேம் ப்ளஸ் Eclipse ஜாவா. ஸோ உங்கள் நேம் இருந்துட்டு Eclipse நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்பேஸில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். அப்படி இல்லை Eclipse ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அந்த Eclipse டெலிட் பண்ணிவிட்டு நியூ வெர்ஷன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஓல்டு வெர்ஷன்லேயே வந்து யூ கேன் ட்ரை தி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ Eclipse வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் ஆன உடனே லான்ச் கொடுத்துருங்க. ஸோ Eclipse IDE ஃபார் 2025-09 காட்டும். ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் Eclipse. ஸோ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காட்டும். ஸோ சி யூசர்ஸ்குள்ளே உங்கள் நேம் Eclipse ஒர்க் ஸ்பேஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்க போகுது. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்களோ எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து சேவ் ஆக போகுது. ஸோ இது கொடுத்துட்டு லான்ச் கொடுத்துருங்க.
ஸோ எக்லிப்ஸ் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ புதுசாக நீங்கள் எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜாவா ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், மேவன் ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், என்னென்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாவா எஃப்எக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எக்லிப்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் சப்போர்ட் ஜாவா கேட்டுச்சுதுன்னா சப்போர்ட் ஜாவாவையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி விண்டோ வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விண்டோ கிடைச்சதுக்கப்புறம் க்ரியேட் அ ஜாவா ப்ராஜெக்ட்ஸை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுங்க. ஸோ ப்ராஜெக்ட்னே நம்ம வச்சுக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு க்ரியேட் மாடல் இன்ஃபோ ஜாவாவை எடுத்துருங்க. ஜென்ரேட் கமெண்ட்ஸ் போயிடும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் ஆகும். இதில் வந்து சோர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து நியூவில் வந்து கிளாஸ் கொடுங்க. கிளாஸ்க்கு வந்து நேம் கொடுங்க. லைக் ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஒரு hello world.java அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம சாம்பிள் கோட் வந்து போடலாம். கோட் ரன் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்சோலில் வந்து பிரிண்ட் பண்ணி காட்ட போகுது. ஸோ ஒரே ஒரு விஷயம் நம்ம ஜாவா ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் சேமாக இருக்கணும். ஸோ ஹலோ வேர்ல்டு, இதுவும் ஹலோ வேர்ல்டு, HW ரெண்டுமே வந்து கேபிட்டல் லெட்டர். ஸோ கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் சேமாக இருக்கணும். ஸோ இதை இப்போ ஃபர்ஸ்ட் ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஜாவா பில் பாத்குள்ளே போய்க்கோங்க. அதில் JRE கரெக்டாக செட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்ளை அப்படி செட் ஆகலை அப்படின்னா மாடியூல் பாத்தில் JRE செட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரன் கான்ஃபிகரேஷன்ஸ்குள்ளே போங்க. ரன் கான்ஃபிகரேஷன்ஸில் ஜாவா அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ ஜாவா அப்ளிகேஷனில் நான் வந்து ஃபர்ஸ்ட்டுன்னு நேம் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் நேமோ இல்லை அப்படின்னா இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நியூவாக வந்து ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இது நியூவாக டபுள் கிளிக் பண்ணும்போது எனக்கு நியூவாக வந்து ஹலோ வேர்ல்டு ப்ராஜெக்ட் ஹலோ வேர்ல்டுன்னு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து JRE கரெக்டாக செட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ராஜெக்ட் JRE JDK 25ன்னு செட் ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ இதில் வந்து நம்ம ரன் கொடுத்துடலாம். ஸோ ரன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. இது வந்து சிம்பிள் சாம்பிள் ஜாவா ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜாவா எஃப்எக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜாவா எஃப்எக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஹெல்ப்குள்ளே போங்க. ஹெல்ப்குள்ளே போயிட்டு எக்லிப்ஸ் மார்க்கெட் ஸ்பேஸ்க்குள்ளே போங்க. எக்லிப் மார்க்கெட் ஸ்பேஸில் வந்து சர்ச்சில் வந்து ஜாவா எஃப்எக்ஸ் அப்படின்னு சர்ச் கொடுங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா EFX எக்லிப்ஸ் 3.8.0 இருக்கும். அதை வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு வந்து நெட்டு தேவைப்படும். ஸோ நெட்டை வந்து ஆனில் வச்சுக்கோங்க. ஜாவா எஃப்எக்ஸ் இன்ஸ்டால் ஆன உடனேயும் ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. கிளிப்ஸில் வந்து இன்ஸ்டாலிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட் கார்னரில் வந்து காட்டும். ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ ரீஸ்டார்ட் எக்லிப்ஸ் IDE டு அப்ளை த சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்னு கேட்கும். ஸோ அதை வந்து ரீஸ்டார்ட் நவ் கொடுத்துடுங்க. எக்லிப்ஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நியூ விண்டோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபைல் நியூ அதற்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு வந்து இங்கே ஜாவா எஃப்எக்ஸ் அப்படின்ற வந்து ஃபோல்டர் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஜாவா எஃப்எக்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாவா எஃப்எக்ஸில் ஜாவா எஃப்எக்ஸ் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் நேம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் எஃப்எக்ஸ் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஜாவா எஃப்எக்ஸ் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எஃப்எக்ஸ்ன்னு காட்டுது. சோர்ஸ் ஃபைல் இருக்குது. பேக்கேஜில் வந்து அப்ளிகேஷன் மாடியூல் இன்ஃபோ ஜாவான் இருக்கும். JRE சிஸ்டம் லைப்ரரி ஆட் ஆகிடுச்சு. ஜாவா எஃப்எக்ஸ் SDK இருக்குது. ஸோ இந்த மாடியூல் .info.java அப்ளிகேஷனுக்குள்ளே இன்னும் main.java இருக்கும். application.cssன்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஸ்டைல் ஷீட்டுக்குள்ள ஃபைலு. ஸோ மாடியூல்.info.java வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அதை வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜாவா எஃப்எக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்டன் டிபெண்டன்சிஸ் வந்து நம்ம போடணும். ஸோ அதை எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஜாவா எஃப்எக்ஸுக்குள்ளே SDK ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் போடுறேன். ஸோ இது வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே வந்து விண்டோஸ் SDK அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாவா எஃப்எக்ஸ் SDK டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை எப்படி எக்லிப்ஸில் போடுறதுன்னு பார்க்கலாம். எக்லிப்ஸ்குள்ளே போயிட்டு விண்டோஸ்குள்ளே போங்க. விண்டோஸில் ப்ரிஃபரன்சஸ்குள்ளே போங்க. ப்ரிஃபரன்சஸில் வந்து
ஜாவா எஃப்எக்ஸ் இருக்கும். சாரி, ஜாவாக்குள்ளே போங்க. ஜாவாக்குள்ளே போயிட்டு பில் பாத்குள்ளே போங்க. பில் பாத்தில் யூசர் லைப்ரரிஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. யூசர் லைப்ரரிஸில் வந்து நியூ கொடுங்க. நியூ கொடுத்துட்டு ஜாவா எஃப்எக்ஸ் அப்படின்னு நேம் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ்ன்னு கொடுங்க. ஸோ நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து ஜிப்பாக இருக்கும், அதை வந்து அன்சிப் பண்ணிக்கோங்க. ஸோ அன்சிப் பண்ண ஃபைலுக்குள்ளாடி ஜாவா எஃப்எக்ஸ் SDK 25ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே லைப்ரரின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைப்ரரிக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் Ctrl+A கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ ஓப்பன் கொடுத்தோடனே நம்மளுக்கு தேவையான ஜார் ஃபைல்ஸ் ஃபுல்லாக இதில் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துடுங்க. ஸோ இன்னி வந்து நம்மளுக்கு வந்து எரர் கிளியர் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் fx.java அப்படின்ற ப்ராஜெக்ட் நேமை கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பில் பாத்குள்ளே போங்க. பில் பாத்குள்ளே போயிட்டு கான்ஃபிகர் பில் பாத் கொடுங்க. கான்ஃபிகர் பில் பாத்தில் பில் பாத் லைப்ரரிஸ் இருக்கும் இல்லைங்களா, கிளாஸ் பாத்துன்னு இருக்கு இல்லைங்களா, கிளாஸ் பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆட் லைப்ரரின்னு கொடுங்க. ஸோ ஆட் லைப்ரரியில் வந்து யூசர் லைப்ரரி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஜாவா எஃப்எக்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. அதுக்கு அடுத்து வந்து அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுங்க. ஸோ நம்ம எரர்ஸ் வந்து இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம main.javaவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. சோர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரன் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு போங்க. ஸோ ரன் கான்ஃபிகரேஷன்ஸில் ஜாவா அப்ளிகேஷன் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எஃப்எக்ஸ்னு அதே சொல்லிடுச்சு. ஸோ மெயின் கிளாஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் தான். ஸோ அதை வந்து மெயின்னே நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு VM ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ என்ன கொடுக்கணும் அப்படின்றத வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த VM ஆர்குமெண்ட்ஸை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் பண்ணுற இந்த VM ஆர்குமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா இது வந்து என்னோட ஜாவா எஃப்எக்ஸோட லைப்ரரி இருக்கிற பார்த்து, அதாவது நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, டவுன்லோட் பண்ணி அன்சிப் பண்ண ஜாவா எஃப்எக்ஸ் SDK 25 லைப்ரரிக்குள்ளே லிங்க். ஸோ நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பார்த்தை வந்து இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்மால் சேஞ்ச் மட்டும் நம்ம பண்ணணும். GRE செக் பண்ணிக்கோங்க, செலக்டடாக இருக்குது. ஸோ டிபெண்டன்சிஸ்க்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ டிபெண்டன்சிஸில் வந்து நம்ம ஜாவா எஃப்எக்ஸை வந்து கிளாஸில் இருந்து டெலிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாடியூல் பாத் என்ட்ரிஸில் வந்து அட்வான்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் லைப்ரரி கொடுக்கணும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு யூசர் லைப்ரரி நெக்ஸ்ட்டு ஜாவா எஃப்எக்ஸ் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்துட்டு ரன் கொடுங்க. ஸோ ஜாவா எஃப்எக்ஸ்குள்ளே ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ஸ்டேஜ், இதுக்குள்ளே இருக்கிறது வந்து சீன். ஸோ இதில் கண்ட்ரோல்ஸ் அண்ட் லேஅவுட்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எக்லிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எக்லிப்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஜாவா எஃப்எக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ ஜாவா எஃப்எக்ஸில் வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராம்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஜாவா எஃப்எக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இன்டர்ஃபேஸஸ் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ஃபார் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், மொபைல் ஆப்ஸ், வெப் டிசைனிங் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ், லேபிள்ஸ், டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் எக்ஸெட்ரா வந்து தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல்ஸுக்கு கீழே வருது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா லேஅவுட்ஸ் தேவைப்படுது. ஸோ லேஅவுட்ஸ் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த கண்ட்ரோல்ஸை வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக அந்த GUIயில் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த லேஅவுட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ என்னென்ன லேஅவுட்ஸ் ஜாவா எஃப்எக்ஸில் இருக்குது, அதை நம்ம வந்து எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறதுக்கு வந்து ஸ்டைலாக இருக்கிறதுக்காக we are going to use cascading style sheet. அடுத்து வந்து டிசைனுக்காக வந்து we are going to use FXML. ஜாவா எஃப்எக்ஸ் வந்து கிராஃபிக்ஸ், மீடியா அண்ட் சார்ட்ஸுக்கு உள்ள சப்போர்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது, மீடியா எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஜாவா எஃப்எக்ஸோட கண்ட்ரோல்ஸ் அண்ட் லேஅவுட்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாவா எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு டெமோ பார்க்கலாம். ஸோ ஜாவா எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சிம்பிள் லாகின் ஃபார்ம்
ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் வித் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ யூசர் நேம் வந்து நம்ம இப்போ டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். ஸோ லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லும். இது யூசர் நேம் இல்லாட்டி பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருந்துச்சுன்னா இன்வாலிட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டுன்னு சொல்லும். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் லாகின் ஃபார்ம் எக்ஸாம்பிள். ஸோ இதை விட நம்ம வந்து பெட்டராக வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். லைக் இன்பில்ட்டாட்டு இது கூடயே வந்து நம்ம டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிஸ் வந்து அட்டாச் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் வந்து கொடுக்கும்போது லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் பாக்ஸ் த்ரோ பண்ணுற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து குவிஸ் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து நம்ம எஜுகேஷனல் ரிலேட்டடாக நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கோம். வெல்கம் டு குவிஸ்ன்னு கொடுத்துருக்கோம், ஸ்டார்ட் குவிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டராக்டிவாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் பாரிஸ்ன்றதுக்கு மேலே வைக்கும்போது ப்ளூ கலரில் காட்டுது, நான் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது க்ரீன் கலர்னு காட்டுது. நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது லண்டன் வந்து ராங், பாரிஸ் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுது. ஸோ இந்த மாதிரி கிராஃபிக்கல் டிசைன்ஸையும் வந்து நம்ம ஜாவா எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்து உங்கள் ஸ்கோர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுது. நெக்ஸ்ட் வந்து ரீஸ்டார்ட் குவிஸ் கொடுத்து நம்ம ரீஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எஜுகேஷனல் ஆப்ஸ் கூட வந்து நம்ம ஜாவா எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம இமேஜஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஜிட்டல் கிளாக் வித் அலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஸும் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ப்ரொஃபஷனலாக இருக்கிற ஒரு லாகின் ஃபார்ம், செகண்ட் பார்த்தது எஜுகேஷனலாக ரிலேட்டடாக இருக்கிற ஒரு குவிஸ் அப்ளிகேஷன், தேர்ட் ஒன் வந்து நம்ம பார்க்க போகிறது இன்டராக்டிவாக கொஞ்சம் ஃபன்னாக இருக்கிற மாதிரி ஒரு குட்டி ஆப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அலாரம் 20 வந்து ஹார்ஸ், 33 வந்து மினிட்ஸ், 30 செகண்ட்ஸ்க்கு வந்து நான் அலாரம் வந்து செட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இது வந்து சொல்லிடுச்சு அலாரம் செட் ஃபார் 20, 33, 30. ஓகே கொடுத்துடுங்க. ஓகே கொடுத்த உடனே அலாரம் அடிக்கும், டைம் இஸ் அப்புன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு மீடியா ஆட் பண்ணியிருக்கோம், அதாவது alarm.wave ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே கொடுத்துருங்க. நம்ம ஸ்டாப் அலார்ம் கொடுக்குற வரைக்கும் உங்கள் அலாரம் வந்து அடிச்சுக்கிட்டே தான் வந்து இருக்கும். ஜாவா எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி ஆப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். நம்ம வந்து இங்கே ஆடியோ ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் வீடியோ ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியும் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இ-காமர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற வெப் ஆப்ஸ் கூட நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரி வந்து நம்ம குட்டி மினி இ-காமர்ஸ் ஆப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கோ. ஸோ நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நம்ம கார்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கார்ட்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதோட டோட்டல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு காமிச்சிடுது. ஸோ நம்மளுக்கு இப்போ ப்ராடக்ட் தேவையில்லை அப்படின்னா ப்ராடக்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்டராக்டிவான ஆப்ஸ் கூட நம்ம ஜாவா எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக ஒரு லாகின் ஃபார்ம் டிசைன் பண்ணுறதை பார்த்தோம். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் ரிலேட்டடாக குவிஸ் ஆப் டிசைன் பண்ணுறதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அலாரம் கிளாக் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் போக வந்து நீங்கள் கேமிங் ஆப்ஸ் கூட வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ அதோட டெமோ தான் இது. நான் வந்து இங்கே ஒரு சிம்பிள் டிக்டாக்டோ கேம் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிளேயர், செகண்ட் வந்து செகண்ட் பிளேயர். ஸோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ கேம் ஓவர், இட் இஸ் அ டை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே கொடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளேயர் எக்ஸ் வின்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கேமிங் ஆப்ஸ் கூட நம்ம வந்து இன்டராக்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஜாவா எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா எஃப்எக்ஸில் வந்து நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்ற டெமோ நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ ஜாவா எஃப்எக்ஸோட கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் ஜாவா எஃப்எக்ஸோட லேஅவுட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாவா எஃப்எக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அண்ட் ஸ்க்ரீன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேஜ், அதாவது ஃபுல் லேஅவுட்டுமே வந்து ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்குள்ளே இருக்கிற அந்த இது வந்து ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து க்ரீன் கலரில் நம்ம அவுட்லைன் காமிச்சிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து ஸ்க்ரீன். வெளியில் ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஸ்டேஜ். ஸோ க்ரீன் கலரில் காட்டியிருக்க இந்த ஸ்க்ரீனில் தான் நம்ம கண்ட்ரோல்ஸ் அண்ட் லேஅவுட்ஸை வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் அண்ட் லேஅவுட்ஸ் இருக்கிற ஸ்க்ரீனை டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறது வந்து ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோட்ஸ் அண்ட் சீன் கிராஃப்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ ஸ்டேஜ், அதாவது ஹோல் ஜியூஐ வந்து ஸ்டேஜ். ஸ்டேஜுக்குள்ளே இருக்கிறது வந்து சீன், சீனுக்குள்ளே இருக்கிறது வந்து ஸ்டாக் பெயின். ஸோ ஸ்டாக் பெயின்ன்றது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் லேஅவுட். ஸோ அந்த லேஅவுட்டை பற்றி நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இதை வந்து பேரண்ட் இல்லாட்டி பிரான்ச் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக் பெயின்ற லேஅவுட்டில் வந்து பட்டன் அப்படின்ற கண்ட்ரோலை வந்து நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டன் இல்லாட்டி கண்ட்ரோல் வந்து இட் இஸ் கால்டு ஆஸ் அ சைல்டு இல்லாட்டி லீஃப் மோடு. ஸோ ஒரு ஜியூஐயில் ஒரு சைல்டு ஒரு பேரண்ட் தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேரண்ட் தான் இருக்கும், ஆனால் வந்து 2-3 சைல்டு வந்து இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் விண்டோ, சீன்,
சீன்குள்ளே வந்து VBox stands for vertical box. ஸோ இது வந்து branch node. இதுக்குள்ளே வந்து 3 child node வந்து இருக்குது. ஒன்று வந்து button, ஒன்று label, ஒன்று வந்து text field. ஸோ இதோட டெமோ பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேஜ், அவுட்டர் ஸ்டேஜ். அதுக்குள்ளே வந்து ஸ்க்ரீன்குள்ளன்ற வந்து click me அப்படின்ற வந்து பட்டன் which is the first child. hello java fx அப்படின்றது வந்து label which is the second child. அப்புறம் type here அப்படின்றது வந்து text field which is the third child. node and scene graph பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் கிளாஸ் அண்ட் லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ். ஸோ அப்ளிகேஷன் கிளாஸ்னால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா fx.application அப்படின்ற பேக்கேஜை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக்கேஜில் வந்து நம்மளுக்கு தேவையான லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கோடிங்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஜாவா fx.applicationன்றது வந்து இட் இஸ் அ சப் கிளாஸ் ஆஃப் அப்ளிகேஷன் கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து லைஃப் சைக்கிள் மெத்தட். ஸோ லைஃப் சைக்கிள் மெத்தடில் void int. ஸோ void int என்ன பண்ண போகுது அப்படின்னா இதான் வந்து எக்ஸிக்யூஷனை பிகின் பண்ணு அப்படின்னு ஜாவாக்கு வந்து சொல்ல போகுது. void start அப்படின்றது வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா GUIயை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது ஸ்க்ரீனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ void intல வந்து ப்ரோக்ராமை வந்து இனிஷியேட் பண்ணுறோம். void startல வந்து GUIயை ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து void stop. ஸோ void stopல வந்து அப்ளிகேஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். அதாவது GUI வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக we use void stop. ஸோ இந்த லைஃப் சைக்கிள் மெத்தடோட எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். எக்லிப்ஸில் ஜாவா எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு GUI வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த GUIயோட அவுட்புட் வந்து கன்சோலில் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதுக்குள்ள கோடிங்ஸ் வந்து இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேக்கேஜ் அப்ளிகேஷன் அப்படின்றத வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் ஜாவா fx.application. ஸோ அப்ளிகேஷன்ற பேக்கேஜில் நம்மளுக்கு என்னென்ன லைப்ரரி ஃபைல்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பப்ளிக் கிளாஸ் மெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின் என்ன உங்கள் கிளாஸ் நேம் இருக்குதோ அதுதான் வந்து ஃபைல் நேம் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கிளாஸ் மெயினை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் init மெத்தட். ஸோ பப்ளிக் void init. ஸோ இந்த மெத்தட் ஸ்டார்ட் ஆனோடனையும் நம்மளுக்கு கன்சோலில் வந்து இன்சைட் த init மெத்தட் அப்படின்னு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவா அப்ளிகேஷன் லான்ச் ஆன உடனேயும் லான்ச்சிங் ஜாவா எஃப்எக்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஸோ system.out.printlnன்றது வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இன் ஜாவா. ஸோ இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெத்தட் இனிஷியேட் பண்ண உடனேயும் system.print.lnல வந்து இன்சைட் மெத்தடில் வந்து பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இன்சைட் த ஸ்டார்ட் மெத்தட்னு பிரிண்ட் பண்ண போது இது எல்லாத்தையும் நான் எதில் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோ பெயின் அப்படின்ற லேஅவுட்டில் போடுறேன். ஸோ இந்த ஃப்ளோ பெயின் லேஅவுட் என்ன பண்ணோம்ன்றதை வந்து லேஅவுட்ஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மை ஸ்டேஜ் டாட் செட் டைட்டில் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாவா எஃப்எக்ஸ் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து ஒரு நேம் வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ண போகுது. ஸோ இதோட ஸ்டேஜோட டைட்டில் நேம் பார்த்தீங்கன்னா ஜாவா எஃப்எக்ஸ் ஸ்கெலிட்டன். ஸோ இந்த உங்கள் டைட்டில் நேம் வந்து நீங்கள் என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ மை ஸ்டேஜ் டாட் செட் டைட்டில் அப்படின்றது வந்து ஜாவா எஃப்எக்ஸ் ஸ்கெலிட்டன், அதாவது இந்த ஸ்டேஜோட டைட்டில் நேம். Next is scene. My scene is equal to new scene root node 300 200 அப்படின்றது வந்து இந்த ஸ்டேஜோட டைமென்ஷன், அதாவது வந்து width cross height. ஸோ 300ன்றது width, 200ன்றது height. நம்மளுக்கு தேவையான widthும் ஹைட்டும் வந்து கொடுத்துக்கலாம் for the scene. நெக்ஸ்ட் வந்து மை ஸ்டேஜ் டாட் ஷோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மை ஸ்டேஜ் டாட் ஷோன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து GUI வந்து டிஸ்பிளே ஆகி காட்டும், இல்லைனா GUI வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பப்ளிக் void ஸ்டாப் கொடுத்துட்டேன். ஸோ system.println இன்சைட் த ஸ்டாப் மெத்தட் கொடுக்குறோம். நம்ம எப்போ இந்த GUIயை வந்து க்ளோஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து இது வந்து கன்சோலில் வந்து பிரிண்ட் ஆகும். அதாவது என்னோட GUI முடிஞ்சிருச்சு அப்படின்றத வந்து டினோட் பண்ணுறதுக்கு.
ஸோ இதோட டெமோவை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கெலிட்டனோட டெமோ. ஸோ ஜாவா ஸ்கெலிட்டன் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிட் மெத்தட் கால் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து இனிட் ஸ்டார்ட் மெத்தடை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து ஜாவா எஃபெக்ட்ஸ், அதாவது வந்து ஸ்டேஜ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இன்சைட் தி ஸ்டாப் மெத்தட் வந்து அது வந்து போயிடும். ஸோ நம்ம ரன் பண்ணும்போது இதுதான் ஜாவா எஃபெக்ட்ஸோட ஸ்கெலிட்டன். ஸோ ஸ்கெலிட்டனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், லான்ச்சிங் ஜாவா எஃபெக்ட்ஸ் அப்ளிகேஷன். ஸோ அது வந்து எங்கேருந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைனில் இருந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்ளிகேஷனை இனிஷியேட் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் த இனிட் மெத்தட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. அது வந்து வாய்ட் இன்ட்லேருந்து இருக்கிற மெத்தடை பிரிண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்சைட் த ஸ்டார்ட் மெத்தட். ஸோ இன்சைட் த ஸ்டார்ட் மெத்தட் தொடங்கின உடனே நம்மளுக்கு எது வந்துடுது, ஜாவா எஃபெக்ட்ஸோட ஸ்கெலிட்டன் வந்துருச்சு. ஸோ இனி நம்மளோட பேலன்ஸ் இருக்கிற அவுட்புட் வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா இன்சைட் த ஸ்டாப் மெத்தட் மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகலை. ஸோ அது வந்து எப்போ டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த GUI-யை க்ளோஸ் பண்ணும்போது தான் இன்சைட் த ஸ்டாப் மெத்தட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ திஸ் இஸ் a demo of Java FX skeleton. ஸோ பேசிக் டெமோ ஆஃப் ஜாவா எஃபெக்ட்ஸ் ஸ்கெலிட்டன் வந்து பார்த்துட்டோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேஅவுட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து லேஅவுட்ஸில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ பெயின்னா அடுத்தடுத்து வந்து நம்மளுக்கு வந்து சைல்ட் நோடை வந்து போட போகுது. அதான் வந்து ஃப்ளோ பெயின். லைக் டெக்ஸ்ட் ராப்பிங். நெக்ஸ்ட் வந்து கிரிட் பெயின்னா உங்களுக்கே தெரியும், ரோஸ் அண்ட் காலம்ஸில் அரேஞ்ச் பண்ண போது. பார்டர் பெயின், டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர். ஹெச்பாக்ஸ்ன்றது ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல்னால் உங்களுக்கு தெரியும் ஸ்லிப்பிங் லைன் பொசிஷனில் இருக்க போது. விபாக்ஸ் அப்படின்றது வெர்டிக்கல், அதாவது டாப் டு பாட்டமில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாக் பெயின் அப்படின்றது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து ஸ்டாக் பண்ண போகிறோம். ஸோ டைல் பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிக்டாக்டோ கேம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம டைல் பெயினில் டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கர் பெயின். ஸோ ஆங்கர் பெயின் பார்த்தீங்கன்னா GUI-ல அந்த பிளேஸில் தான் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்கணும், எனக்கு அந்த கண்ட்ரோலை வந்து வேறு எங்கேயும் நம்ம மூவ் பண்ண தேவையில்லை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஆங்கர் பெயின். ஸோ ஆங்கர் பெயின் பார்த்தீங்கன்னா டாப், பாட்டம், லெஃப்ட் ஆர் ரைட் எட்ஜஸில் வந்து இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னா லேஅவுட். ஸோ ஒவ்வொரு லேஅவுட்டாக எப்படி டிசைன் பண்ண போகிறோம், அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பேசிக் கோட் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேசிக் கோட் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். இதுக்கு அடுத்து ஃபர்தராக வந்து நம்மளே வந்து கோட்ஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கேஜ் அப்ளிகேஷன்ன்ற பேக்கேஜில் இருந்து நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பப்ளிக் கிளாஸ் பட்டன் டெமோ மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து பப்ளிக் ஸ்டார்ட் ஸ்டேஜ், ப்ரைமரி ஸ்டேஜ், பட்டன், அதாவது ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் லேஅவுட் வந்து ஸ்டாக் பெயின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டாக் பெயின் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் சீனில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் 300,200. இந்த ஸ்டேஜுக்கு வந்து நான் ஒரு டைட்டில் செட் பண்ணியிருக்கேன், ஜாவா எஃபெக்ட்ஸ் டெமோ பட்டன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜை வந்து ஷோ பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் பேசிக்காக உள்ளது. இதில் மாறப்போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் கிளாஸ் பட்டன் டெமோலேருந்து இந்த கோட் வரைக்கும் தான் மாறப்போகுது, மீதி எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ பேசிக் கோட் ஃபார் ஜாவா எஃபெக்ட்ஸ் லேஅவுட்டாக நம்ம டெமோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் எக்லிப்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் போங்க, நியூ கொடுங்க, அதர்க்குள்ளே போங்க. அதரில் போயிட்டு ஜாவா எஃபெக்ட்ஸ் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ பேசிக் கோட் தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பேசிக் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூஸ் ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் JRE இருக்கு இல்லைங்களா, அது JDK 25 செலக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் அதுவே. ஸோ சோர்ஸ் ஃபைலில் தான் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஃபைல் இருக்க போது, அதுக்குள்ளே தான் main.java ஃபைல் இருக்க போது, ஒரு CSS ஃபைல் இருக்க போது. ஸோ மாடியூல் information.java ஃபைல் எனக்கு தேவையில்லை. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் main.java ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி இந்த விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்னோட மெயின் ஒரு ஜாவா ஃபைல். ஸோ இதில் வந்து இன்னும் எரர்ஸ் இருக்குது. ஸோ ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் எரர்ஸ், எல்லோ கலரில் காட்டுச்சுன்னா அது வந்து வார்னிங். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்க அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போங்க. அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பில் பாத்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு கான்ஃபிகரேஷன் பில் பாத் கொடுங்க. கான்ஃபிகரேஷன் பில் பாத் கொடுக்கும்போது அதில் வந்து லைப்ரரியில் வந்து கிளாஸ் பாத் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் லைப்ரரி கொடுங்க, யூசர் லைப்ரரி, நெக்ஸ்ட் கொடுங்க. நம்ம ஜாவா எஃபெக்ட்ஸ் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க.
finish கொடுத்துருங்க. finish கொடுத்துட்டு apply கொடுங்க. apply கொடுத்துட்டு apply and close கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எரர்ஸ் ஃபுல்லாகவே வந்து கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சின்ன செட்டிங் மட்டும் நம்ம பண்ணணும். ஸோ அதை எங்கே பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோர்ஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் as இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து ரன் கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுங்க. ஸோ ரன் கான்ஃபிகரேஷன்ஸில் ஜாவா அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நியூவாக வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ண போகிறது பேசிக் கோட். ஸோ உங்களுக்கு என்ன நேம் வச்சு நீங்கள் ரன் பண்ண போகிறீங்களோ அந்த நேமை இங்கே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து பேசிக் கோட் தான். மெயின் கிளாஸ் பார்த்தீங்கன்னா application dot main. நெக்ஸ்ட் வந்து VM ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த VM ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. டபுள் கோட்ஸுக்குள்ள உங்களோட ஜாவா எஃப்எக்ஸ் லைப்ரரி ஃபைல் எந்த பாத்தில் இருக்கோ அந்த பாத்தை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ என்னோட பாத் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவாக்குள்ளேயே நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஜாவா எஃப்எக்ஸ் எஸ்டிகே லைப்ரரி. ஸோ ஜாவாக்குள்ள ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறது தான் சேஃபாக உள்ளது. ஸோ நீங்கள் எந்த பாத்தில் வச்சுருக்கீங்களோ அந்த பாத்தை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் JRE செக் பண்ணுங்கள். JDK 25 செலக்டட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டிபெண்டன்சிஸ்குள்ளே போங்க. அதில் கிளாஸ் பாத்தில் இருக்கிற ஜாவா எஃப்எக்ஸை எடுத்துட்டு மாடியூல் பாத் என்டிட்டிஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் கொடுங்க. ஆட் லைப்ரரி கொடுங்க. ஓகே கொடுங்க. ஸோ யூசர் லைப்ரரி கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ஜாவா எஃப்எக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்துட்டு ரன் கொடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட GUI வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த வார்னிங் சைடை கிளியர் பண்ணுறதுக்கு மைனஸ் எனேபிள் நேட்டிவ் ஆக்சஸ் ஜாவா கிராஃபிக்ஸ்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிட்டு ரன் கான்ஃபிகரேஷன் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதில் VM ஆர்குமெண்ட்ஸ் இருந்துச்சுல, ஸோ அதில் பின்னாடி நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ரன் கொடுத்துருங்க. ஸோ இதோட டெமோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜாவா எஃப்எக்ஸ் பட்டன் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் கிளிக் மீ போனீங்க, பட்டன் இஸ் கிளிக்ட் அப்படின்னு சொல்ல போகுது. ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் முடிஞ்சிடுச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாவா எஃப்எக்ஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. மற்ற எல்லா கோடிங்ஸுமே அதே மாதிரி தான் இருக்க போகுது. பட் ஆனால் இந்த பப்ளிக் கிளாஸ் மெயின் எக்ஸ்டென்ஸ் அப்ளிகேஷனில் இருந்து இந்த stage.show வரைக்கும் மட்டும் கோடிங்ஸ் வந்து டிஃபர் ஆக போகுது. ஸோ இதில் உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா பட்டன்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், லேபிள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸஸ் போட்டுக்கலாம். ஸோ என்னன்னாலுமே வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன லேஅவுட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோ பெயின், H பாக்ஸ் அண்ட் V பாக்ஸ், பார்டர் பெயின், ஸ்டாக் பெயின், கிரிட் பெயின். நெக்ஸ்ட் வந்து மெனூஸ் பார்க்க போகிறோம். ஸோ மெனூஸில் வந்து பேசிக்ஸ், மெனு பார்ஸ், மெனு ஐட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லேஅவுட்ஸில் வந்து ஃப்ளோ பெயின். ஸோ ஃப்ளோ பெயின் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அவுட்புட் வந்து பட்டன் 1, பட்டன் 2, பட்டன் 3ன்னு அடுத்தடுத்து ப்ளேஸ் பண்ண போகுது. இப்போ நீங்கள் பட்டன் 7 ப்ளேஸ் பண்ணிங்கன்னா பட்டன் 6க்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிட்டு அடுக்கடுக்காக வரப்போகுது. ஸோ அதில் நம்ம பார்த்த மாதிரி நம்ம கோடில் சேஞ்ச் பண்ண வேண்டியது வந்து பப்ளிக் கிளாஸ் ஃப்ளோ பெயின் டெமோன்னு தான் மட்டும்தான். அந்த ஃப்ளோ பெயின் டெமோன்னு கொடுத்துட்டு ஃப்ளோ பெயினை ரூட்குள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் கேப் எவ்வளோ தேவைப்படுது, வெர்டிக்கல் கேப் எவ்வளோ தேவைப்படுதுன்னு போட்டுக்கோங்க. ஸோ நான் இங்கே 6 பட்டன்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதை ஃபார் லூப்குள்ளே போட்டு கால் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சீனில் செட் பண்ணியிருக்கோம். சீனில் செட் பண்ணிவிட்டு ஒரு செட் டைட்டில் கொடுத்துட்டு அந்த ஸ்டேஜை வந்து ஷோ பண்ணியிருக்கோம். ஃப்ளோ பெயினோட டெமோ பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் பாக்ஸ் அண்ட் வெர்டிக்கல் பாக்ஸோட டெமோ பார்த்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம சேம் கோட்லேயே பார்க்கலாம். இது வந்து ஹரிசாண்டல் பாக்ஸ், இது வந்து வெர்டிக்கல் பாக்ஸ். ஸோ அதில் சேஞ்ச் ஆக போகிறது பப்ளிக் கிளாஸ் H பாக்ஸ் V பாக்ஸ்ன்னு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ H பாக்ஸ்னு கால் பண்ணிவிட்டு 1 2 3 அப்படின்றது வந்து ஹரிசாண்டல் பாக்ஸ், இது வந்து V பாக்ஸ். ஸோ இந்த கோடை அப்படியே உங்கள் எக்லிப்ஸில் டைப் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்டர் பெயின். ஸோ பார்டர் பெயினில் டாப் பட்டன், லெஃப்ட், ரைட், சென்டர், பாட்டம். ஸோ அதுக்குள்ள கோட் வந்து இதுதான். ஸோ ஸ்டேஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பார்டர் பெயினுக்கு கால் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ பார்டர், ஸோ ரூட் டாட் செட் டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் சென்டர். டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் சென்டர் அப்படின்றதெல்லாம் வந்து பட்டனில் காட்டுற டைட்டில்ஸ். ஸோ இந்த சீனோட சைஸ் செட் பண்ணியிருக்கோம் 400,300. ஸோ ஸ்டேஜ் டைட்டில் பார்த்தீங்கன்னா பார்டர் பெயின் டெமோ. அடுத்து வந்து அதை சீனில் செட் பண்ணியிருக்கோம், சீனில் ஷோ பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் பெயின். ஸோ ஸ்டாக் பெயின் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ப்ளூ கலர் GUI போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பட்டன், அதுக்கு மேலே நம்ம இன்னொரு பட்டன் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ ஸ்டாக் பெயினோட கோட் வந்து இதுதான், பப்ளிக் கிளாஸ் ஸ்டாக் பெயின் டெமோ. ஸோ ஸ்டேஜ் செட் பண்ணியிருக்கோம். ஸோ கெட் சைல்டு பாட்டம் மிடில் டாப்.
ஸோ இந்த சீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 300,200. இதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பெயின் டெமோ. செட் சீன் அப்படின்றத மட்டும் நம்ம செட் பண்ணிட்டு ஷோ பண்ணிடலாம். அடுத்த லேஅவுட் வந்து கிரிட் பெயின். கிரிட் பெயின் உங்களுக்கே தெரியும் 0,0 1,0 0,1 1,1. ஸோ அதை செட் பண்ணுறதுக்கு வந்து we call the grid pane. நியூ grid pane ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கோ. h gap v gap. h கேப்ன்றது ஹாரிசான்டல் கேப், v கேப்ன்றது வெர்டிக்கல் கேப். ஸோ அதை செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பட்டன் செட் பண்ணிட்டு இதை ரன் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மெனு. ஸோ மெனு வந்து இந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இது ஃபைல், இது எடிட், இது ஹெல்ப். ஸோ மெனு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறது மெனு பார். ஸோ ஃபைல் மெனு, மெனுவில் ஃபைல், மெனுவில் எடிட், மெனுவில் ஹெல்ப், 3 கிரியேட் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இதை வந்து நம்ம மெனு ஐட்டம்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து மெனுவோட கண்டினியூஷன் கோட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈவெண்ட் லிசனர். ஸோ இது நம்ம பார்க்கலாம். ஈவெண்ட் லிசனர்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸிட்ன்ற பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன பண்ண போகுது அப்படின்னா க்ளோஸ் பண்ண போகுது. ஆட் ஆல் அப்படின்னு கொடுக்கும்போது எல்லா ஐட்டம்ஸையும் ஆட் பண்ண போகுது. ஆட் மெனுஸ் டு மெனு பார் அப்படின்னும் போது ஃபைல் மெனு, எடிட் மெனு, ஹெல்ப் மெனுன்னு கொடுக்க போகுது. ஃபைல், எடிட், ஹெல்ப். நெக்ஸ்ட் வந்து பார்டர் பெயின் செட் பண்ணியிருக்கோம். ஸோ ரூட் டாட் செட் டாப். ஸோ மெனு பாரை வந்து நான் டாப்பில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்டர் பெயின்னு இருக்கு இல்லையா, நியூ பார்டர் பெயின் செட் டாப் அப்படின்றத எடுத்துகிட்டு நீங்கள் செட் பாட்டம் கொடுத்து பார்க்கலாம், சென்டர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ சேஞ்சஸ் வந்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து சீன் சைஸை வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் 400,300 ஜாவா எஃப்எக்ஸ் மெனு எக்ஸாம்பிள்னு சீனை செட் பண்ணியிருக்கோம், சீனை ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 ஐட்டம்ஸ் ஃபைலில் வந்து நியூ ஓப்பன் எக்ஸிட்னு இருக்குது. அதே மாதிரி எனக்கு எடிட்லேயும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட் மெனு ஐட்டம்ஸ் டு ஃபைல் மெனு இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி ஆட் ஐட்டம்ஸ் டு எடிட் மெனுன்னு கொடுத்துட்டு எடிட் மெனுக்கு வந்து நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் மெனு அப்படின்னு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ கிரியேட் மெனுஸில் ஸோ எடிட் மெனு டாட் கெட் ஐட்டம்ஸ் டாட் ஆட் ஆல் கொடுத்துட்டு நியூ ஐட்டம், ஓப்பன் ஐட்டம், கமா நியூ செப்பரேட்டர் மெனு ஐட்டம் டாட் எக்ஸிட் ஐட்டம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எடிட் மெனுவில் வந்து இந்த 3 ஆப்ஷன்ஸும் வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாவா லேஅவுட் பற்றின கோடிங்ஸும் அதை பற்றின லேஅவுட்ஸ் அண்ட் டெமோஸும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கண்ட்ரோல்ஸ். ஸோ கண்ட்ரோல்ஸில் வந்து செக் பாக்ஸ், டாகிள் பட்டன், ரேடியோ பட்டன், லிஸ்ட் வியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து காம்போ பாக்ஸ், சாய்ஸ் பாக்ஸ், டெக்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ், ஸ்க்ரோல் பெயின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல்ஸில் வந்து செக் பாக்ஸ். ஸோ செக் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்க போது. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ செக் பாக்ஸஸை வந்து செக் பாக்ஸ் 1, செக் பாக்ஸ் 2, செக் பாக்ஸ் 3ன்னு கொடுத்துருக்கோம். அதை வந்து வெர்டிக்கல் லேஅவுட்டில் போட்டிருக்கோம். 300,200 அப்படின்ற லேஅவுட்டில் வந்து நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பாக்ஸில் வந்து நான் ஈவெண்ட் ஹேண்டலிங் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஈவெண்ட் ஹேண்டலிங்னா என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜாவான்னு நான் செலக்ட் பண்ணும்போது அது வந்து என்ன காட்டணும் அப்படின்றத வந்து நான் வந்து அதுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஆட் ஈவெண்ட் ஹேண்டலிங் ஃபார் ஈச் செக் பாக்ஸ். ஸோ நான் இங்கே வந்து ஒரு செக் பாக்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு டெமோ காட்டியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி வந்து மற்ற செக் பாக்ஸஸுக்கும் ஈவெண்ட் ஹேண்டலிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ CB1 அப்படின்றது செக் பாக்ஸ் 1. ஸோ ஜாவான்ற அந்த செக் பாக்ஸ் செலக்ட் ஆகியிருக்கும் போது எனக்கு வந்து கன்சோலில் வந்து ஜாவா இஸ் செலக்டட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகி காட்ட போகுது. ஸோ ஜாவா இஸ் செலக்டடுன்றது வந்து எனக்கு கன்சோலில் வேணாம், இன்னொரு GUIயில் வேணும் அப்படின்னா அதையும் வந்து நம்ம செட் பண்ணலாம். அதையும் வந்து நம்ம டெமோ பார்க்கலாம். ஸோ செக் பாக்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டாகிள் பார், அதோட ஈவெண்ட் ஹேண்டலிங்கும் சேர்த்தே நம்ம போட்டிருக்கோம். ஸோ டாகிள் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே வந்து நம்ம நேம் கொடுக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டாகிள் பட்டன் இல்லாட்டி டாகிள் பாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து அது V பாக்ஸில் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். tab 1, tab 2, tab 3 with a vertical spacing of 10. இந்த 10 இருக்குது. ஸோ இதை நீங்கள் வேரியஸ் வேல்யூஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாகிள் பாக்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து ரேடியோ பட்டன். ஸோ இதான் வந்து ரேடியோ பட்டன். ஸோ ரேடியோ பட்டனோட கோடிங்ஸ் வந்து இதுதான், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ரேடியோ பட்டனோட ஈவெண்ட் ஹேண்டலிங் கோடிங் வந்து இதுதான். ஸோ இதை வந்து நான் வந்து லேபிளில் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறேன், ஜாவா இஸ் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிஸ்ட் வியூ. ஸோ லிஸ்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லிஸ்ட்டு காட்ட போகுது. ஸோ லிஸ்ட்டுக்குள்ள கோட் வந்து இதுதான், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லிஸ்ட்டு எந்த லிஸ்ட்டு செலக்ட் பண்ணால் என்ன அவுட்புட் வரும் அப்படின்ற ஈவெண்ட் லிசனிங்கை வந்து நம்ம இந்த லிஸ்ட் வியூவில் கொடுத்துருக்கோம். இப்போ எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ணலைன்னா கூட நோ ஐட்டம்ஸ் செலக்டட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணி காட்டலாம்.
நெக்ஸ்ட் வந்து காம்போ பாக்ஸ். ஸோ காம்போ பாக்ஸில் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்க போது ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் மாதிரி காட்ட போகுது. ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான எலமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகி காட்டும். ஸோ அதுக்குள்ள கோடிங்ஸ் இது தான். ஸோ இந்த மாதிரி அதாவது லேபிள் க்ரியேட் பண்ணி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்குள்ள கோடு இது தான். ஸோ செலக்ட் லேபிள்னு கொடுத்துருக்கேன். செலக்ட் யுவர் ஃபேவரட் லாங்குவேஜ்னு டிஸ்பிளே பண்ணி காட்ட சொல்லிட்டேன். ஸோ இந்த பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். செட் செலக்டட் லேபிள் டாட் செட் டெக்ஸ்ட் செலக்டடில் வந்து இதை ப்ளேஸ் பண்ணிடு. செலக்டட் அப்படின்ற வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்ம காட்டியிருக்கோம். ஸோ இதான் வந்து ஹேண்டலிங் செலெக்ஷன் சேஞ்ச். இதை வந்து நம்ம வந்து ஒரு வெர்டிக்கல் லேபிளில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாய்ஸ் பாக்ஸ். ஸோ சாய்ஸ் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போது. ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை டிக் பண்ணி காட்ட போது அது அவுட்புட்டில் வந்து selected.java அப்படின்னு டிஸ்பிளே பண்ணி காட்ட போகுது. ஸோ அதுக்குள்ளே ஈவெண்ட் ஹேண்டலிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை வந்து ஒரு லேபிளில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ இங்கே நான் 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன். நேம், பாஸ்வேர்ட், டிஸ்கிரிப்ஷன். ஸோ லேபிள் நேம், லேபிள் பாஸ்வேர்ட், லேபிள் வந்து ஃபீட்பேக் லேபிள்னு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நான் டெக்ஸ்ட் ஃபீல்டில் வாங்கியிருக்கேன். நேம் ஃபீல்டில் இருக்கிற வேல்யூவை நான் கெட் பண்ணி நேமுன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பாஸ்வேர்ட் ஃபீல்டில் இருக்கிற வேல்யூவை கெட் பண்ணி பாஸ்வேர்டுன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கமெண்ட் ஏரியாவில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வாங்கி நான் கமெண்ட்டுன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஃபீட்பேக்குன்ற லேபிளில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நேம், இந்த நேம் வேரியபிள், கமா /n அப்படின்றது நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு, பாஸ்வேர்ட் இந்த வேரியபிள், கமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக /n கமெண்ட்ஸ். ஸோ இது வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கண்டினியூஷன் ஆஃப் த கோட் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் இந்த லேஅவுட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சீனுக்கு வந்து 400x300ன்னு சைஸை செட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் கண்ட்ரோல் ஜாவா டைட்டில் டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கோம். சீனில் வந்து இதை செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பெயின்ஸ். ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் காட்டும். ஸோ அதுக்குள்ள கோடிங்ஸ் வந்து இது தான். ஸோ ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே போட்டுட்டு நெக்ஸ்ட்டாக லைனை ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கிட்ட சொல்லிடுறோம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் லைன் வந்து ஆட் பண்ணிடுச்சு. கோடிங்ஸ் எல்லாத்தையும் எக்லிப்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கீப் கோடிங் வித் இன்வென்ட், கீப் லேர்னிங் வித் இன்வென்ட். Thank you.